இந்த ஒரு பூச்சிக்கோசரம் அவங்க வந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு. பட் ரொம்ப சிம்பிள், ஒரு 10 பாட்டில்ன்றது ஒரு செலவே கிடையாது, 10 கருவாடுன்றது செலவே கிடையாது. ஆமாம், அதாவது வந்து கருவாட்டு பொரின்னு சொல்லுவோம். இந்த பந்தல் காய்கறிகளில் காய்ப்புழுன்னு ஒரு பிரச்சனை வரும். பூச்சி வந்து காய்க்குள்ளே போய் முட்டை வச்சிரும், உள்ளே வந்து ஃபுல்லாக புழுவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த காய்ப்புழு வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாட்டில்ஸ் கட்டிடுவோம். ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 பாட்டில் கட்டினா போதும். ஹாஃப் பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு சுண்டு வரலுக்கு ஒரு ஹோல் போட்டுருவோம். உள்ளே ஒரு கருவாடு போட்டு பாட்டில் கேப் போட்டு அதை தொங்க விட்டுருவோம். ஸோ இந்த ஓட்டைக்குள்ளே அந்த ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சி போய் இந்த தண்ணியில் போய் விழுந்துரும். இனப்பெருக்கம் நடக்காது, எல்லா பூச்சி இதில் போய் விழுந்துரும். இந்த ஒரு பூச்சிக்கோசரம் அவங்க வந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு. பட் ரொம்ப சிம்பிள், ஒரு 10 பாட்டில்ன்றது ஒரு செலவே கிடையாது, 10 கருவாடுன்றது செலவே கிடையாது. ஆமாம், அதாவது பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்தை வந்து கண்ட்ரோல் பண்ண. இப்போ வந்து நீங்கள் பொடலங்காவை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க, எவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தது. இதுதான் நீங்க சொன்ன அந்த பந்தல். பந்தல். ஸோ இந்த பந்தல் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு ஒரு கம்பு வச்சு நட்டுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக இதுவுமே ஒரு யூனிக் மெத்தட். இது நிறைய ஃபார்மர்ஸ்க்கு தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு வந்து ஆக்சுவலாக ஒரு லைஃப் ட்ரீ. இது வந்து உதய மரம்னு சொல்லிட்டு ஒரு அந்த மரத்தோட கட்டிங் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம்னா அது மரம் மாதிரியே கீழே வேர் பிடிச்சிக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு பந்தல் அமைப்பு போடுறதுக்கு கல் பந்தல் தான் போடுவாங்க. ஸோ இப்படி ஒரு ஏக்கரில் பந்தல் போடணும்னா குறைஞ்சது 2.5 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா செலவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ருபீஸில் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த உதய மர கொம்பு எடுத்துன்னு வந்து வச்சுருவோம். ஸோ அது என்ன பண்ணி கீழே வேர் ஓட்டி பிடிச்சிப்போம். தேர் நாட் வெரி டீப்லி ரூட்டட் ட்ரீஸ், ரொம்ப சாஃப்ட் ரூட்ஸ் அண்ட் நான் கம்பீட்டிங் வித் ஆர் கிராப். ஸோ இந்த மாதிரி இலை கலைகள் விட்டுட்டே வரும், அதை நம்ம கழிச்சு விட்டுட்டே வந்தால் வேர் ஓடாது. ஸோ அந்த இடத்துல வேர் இருந்தால் ஸ்ட்ராங்காக அதை பிடிச்சிக்கும். அண்ட் கம்பி கயிறு இதை வச்சு பந்தல் அமைப்பை நம்ம வந்து போட்டுடுறோம். போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி போல் இஸ் அட் 6 feet டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஒரு இதுலேயும் வந்து ஏதாவது ஒரு பந்தல் காய்கறி ஏற்றி விட்டுரும். இது வந்து அவரைக்காய். அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொடலங்காவும் பீர்க்கங்காவும் இருக்கும். ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் இருக்கும், இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பொடலங்காயெல்லாம் இருக்கும். இதில் ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வாட்டி சோளம் போட்டிருக்கோம். இங்கே அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டிருக்கோம். அடுத்து தக்காளி போட போகிறோம். ஸோ இந்த இடத்த நம்ம வந்து நிறைய பயிருக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதே எஃபர்ட் தான். இந்த காம்பினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மியூச்சுவலி ஒன்றுக்கு ஒன்று கம்பீட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கிராப்ஸ் தான் ஒரே ஃபேமிலியில் இருக்கக்கூடாது. ஓகே, அதாவது ஒன்னே டிஸ்டர்ப் பண்ணாமல் அதாவது தனித்தனியாக வளர்ற மாதிரியான இதுக்கு தேவையான நியூட்ரிஷன் வேற, இதுக்கு தேவையான நியூட்ரிஷன் வேற, அப்படி சூஸ் பண்ணி நம்ம காம்பினேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆமாம், இது பச்சை மிளகா. இப்போ அடுத்த கீரை போடுறதுக்கு இது ஓட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொடலங்காய் இங்கே வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி எல்லாம் விளைஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சைடு போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யூ கேன் ஈவன் ஸ்மெல் யுவர் ஃபிங்கர்ஸ். பா, எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். இது நிஜமாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி நம்ம பார்த்ததே இல்லைல்ல, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த செடியே அந்த ஸ்மெல் இருக்கும். இங்கே வந்து சொரக்காய், அது இது சொரக்காய். ஓகே, இங்கே சொரக்காய் இருக்குது. இது முள்ளாக இருக்குது. லைட்டாக முள்ளாக இருக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த கூடு சொரக்காய், அப்புறம் இந்த பெரிய பொடலங்காய், அதெல்லாம் இப்போ நம்மளால பார்க்கவே முடியுது. ஆக்சுவலாக இப்போ அங்கே போட்டிருக்கிறதுல ஒரு பாதி வந்து பெரிய பொடலங்காய் போட்டிருக்கோம், இந்த நீளமா குடுவை சொரக்காய் போட்டிருக்கோம். ஏன்னா